வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? பணம் சம்பாதிப்பது அல்ல, மற்றவர்களை வெல்வதும் அல்ல, வாழ்க்கையை சமாளிப்பது கூட அல்ல, உன் மனதை வெல்வதுதான். மகாத்மா புத்தர் ஒரு நாள் சொன்னார், மனதை வென்றவன் உலகையே வென்றவன் என்று. ஆனால் இன்று நாம் யாரும் மனதை கட்டுப்படுத்தவில்லை. மாறாக மனமே நம்மை கட்டுப்படுத்துகிறது. எண்ணங்கள் நம்மை இழுத்துச் செல்கிறது. காமம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆசைகள் நம்மை ஓட்டுகிறது. இதன் காரணமாக தான் மன அமைதியும் இல்லை, நிம்மதியும் இல்லை, திருப்தியும் இல்லை. ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய மனத்தின் அடிமைகள். ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களுடன் அமர்ந்திருந்தார். அப்போது அவர் கேட்டார், இந்த உலகத்தில் மனிதனை அதிகமாக சிதைக்கும் விஷயம் என்ன என்று. சீடர்கள் பல பதில்கள் சொன்னார்கள். அதிகமாக பசி, பணம், வலி, வெறுப்பு. புத்தர் அமைதியாக சிரித்தார். பின்னர் அவர் சொன்னார், அவனுடைய எண்ணங்கள் தான் என்று. மனிதன் வெளி உலகளில் கெடவில்லை, அவனுடைய உள்ளுக்குள் தான் கெடுகிறான். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அந்த ஒரு முழு நாளும் கெட்டுப் போகிறது. ஒரு காம எண்ணம் வந்தால் மனம் அமைதியை இழக்கிறது. ஒரு பொறாமை வந்தால் நிம்மதி போய்விடுகிறது. புத்தர் காமத்தை பற்றி பேசும்போது அவர் உடல் ஆசை பற்றி மட்டும் பேசவில்லை. அவர் சொன்ன காமம் என்பது அதிக ஆசை அடங்காத விருப்பம். எப்போதும் வேண்டும் வேண்டும் என்ற மனநிலை. இதுதான் மனிதனை அழிக்கிறது. உதாரணம், ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு கிடைத்ததும் இன்னும் பெரிய வீடு வேண்டும், அப்பிறகு கார் வேண்டும், பிறகு ஸ்டேட்டஸ் வேண்டும். இப்படி அவன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மனம் ஒருபோதும் திருப்தி அடையாது. இதைதான் புத்தர் சொன்னார், ஆசை என்பது ஒரு அடிமட்ட குழி என்று. நாம் நினைக்கிறோம், யோசிக்கிறோம் என்று. ஆனால் உண்மையில் எண்ணங்கள் தான் நம்மை யோசிக்க வைக்கிறது. ஒரு கெட்ட நினைவு வந்தால் மனம் சோர்வாகிறது. ஒரு சிறிய பயம் வந்தால் உடல் கூட பலவீனமாகிறது. ஏனெனில் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதற்கு புத்தர் சொன்னார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான், எப்படி இந்த மனதை கட்டுப்படுத்துவது? இதற்கு புத்தர் சொன்னார், மனதை கட்டுப்படுத்த வேண்டாம், அதை கவனிக்க தொடங்கு. எண்ணங்கள் வரும், போகும், நீ அதை பார்த்து கொண்டிரு, நீ அதோடு போகாதே. அதுதான் தியானத்தின் முதல் படி என்றார். புத்தர் கூறிய 3 எளிய வழிகள்: கவனிப்பு அவேர்னஸ், அடக்கம் டிசிப்ளின், மற்றும் சமநிலை பேலன்ஸ். உணவு, பேச்சு, தூக்கம், ஆசை இவை எல்லாவற்றிலும் சமநிலையாக இருந்தால் அதுவே மன அமைதியை தரும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? மனதை வெல்ல வேண்டும். மன அமைதி வேண்டுமா? எண்ணங்களை கவனிக்க வேண்டும். நிம்மதி வேண்டுமா? ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். புத்தர் சொன்ன இறுதி வார்த்தை, உன் மனமே உன் நண்பன், உன் மனமே உன் எதிரி. இன்னைக்கு நீ தீர்மானிக்க வேண்டும், அது உன் நண்பனா அல்லது எதிரியா என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை காமெண்ட் செய்யுங்கள். இன்னும் புத்தரின் அறிவுரைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.